பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் சொல்லுது. இந்த மிருகம், இந்த பயங்கரமான பிசாசுகள், சாத்தான், வலு சர்ப்பம், இப்படியெல்லாம் படித்தோம் இல்லையா? இவைகள்லாம் என்ன செய்யுமா? ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவாங்களா? ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணும்போது ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால், அவர் எப்படி இருக்காருன்னா கர்த்தாதி கர்த்தரா ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் யார்? கர்த்தாதி கர்த்தர். ஆட்டுக்குட்டியானவர் யார்? ராஜாதி ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால், ஆமேன், ஆண்டவருக்கு மகிமை. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறாரு. அதனால் அவர்களை அவர் ஜெயிப்பார். ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிக்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் நானும் கூட சாத்தானை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம், மாம்சத்தை ஜெயிப்போம். நமக்கு எதிரான போராட்டங்களை நாம் ஜெயிப்போம். நாம் ஜெயிப்போன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஜெயிப்பார். நாம் அவர்களை ஜெயிப்போம். சாத்தானை, சாத்தானுடைய சேனைகளை, சாத்தானுடைய கோட்டைகளை நாம் ஜெயிப்போம். காரணம், அவரோடு இருக்கிறவர்களாகிய நாம் அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் நாம் இருக்கிறோம் என்று கர்த்தரின் வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறோம். அழைக்கப்பட்டவங்க, தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க, உண்மை உள்ளவங்க. ஆம், கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே இருக்கும்போதே உங்களை முன்குறித்தார், உங்களை அழைத்தார். பைபிள் சொல்கிறது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார், எவர்களை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆம், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறபடியால் நிச்சயம் நீங்களும் நானும் ஜெயிப்போம் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் இல்லாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.